இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்தி நம்மை நன்மையினால் முடிசூட்டினதற்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஒரு விசை கூட குடும்ப ஐக்கியத்தில் ஒன்று கூட கிருபை செய்ததே நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ஓப்பனிங் பிரேயர் அவர் மகனோனவர் அங்கிள் பண்ணுவாங்க. எனக்கு மேல அபியோலா நான் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் க்ளோசிங் பிரேயர். எங்களை நேசிக்கிற அன்பு மிரக்கமுள்ள இயேசு சுவாமி, இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கே 2 பேரோ 3 பேரோ உம்முடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கு நீர் பிரசன்னராய் இருப்பீர் என்று கூறின வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதாக நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. சென்ற வாரம் முழுவதும் எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும் எங்களுடைய கால்களை தீமையிலிருந்து விலக்கி காத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்கும் சுகத்துக்கும் பலனுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ருசித்து பார்ப்பதற்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் என்ன வேலை செய்தாலும் என்ன பேசினாலும் உண்மையே நினைத்தவர்களாக உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக எங்களுடைய காதுகள் உம்மிடத்திலே உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்க கூடியதாக எங்கள் கண்கள் உம்மை காண்பதற்காக திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கி இருந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தொடக்கம் முதல் முடிவு வரையும் உம்முடைய பிரசனம் இருக்கும். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதனால் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்களும் பெரியவர்களும் வயதானவர்களும் உம்முடைய பாதத்தடியிலே ஒருமனப்பட்டு வந்து உம்மை தரிசிக்க கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசும் உம்மோடு நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து எங்களுக்கு வரவிருந்த ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தொடக்கம் முதல் முடிவு வரையும் எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை தந்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நாங்கள் உம்மை காண கிருபை செய்தோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பைபிள் ரீடிங் மிஸ்ஸஸ் மோனிகா லிம்டன் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலே தூக்கிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகளை எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எண்ணிக்கை தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக.
பேரில் ஆஹா ஆஹா பலனடைந்து விடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இப்பொழுதும் நம்ம மத்திய மாநில அரசு தலைவர்கள் மற்றும் அரசு துறைகளுக்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தை நமக்கு ஜான் மார்ட்டின் தாத்தா குடும்பத்தினர் வழி நடத்துவாங்க. எருசலேமே பரலோகம் வீட்டில் இருந்ததே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கோலித்தன் குன்றுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பாறவை துதித்திடும் பாசம் கண்டேன். தாவரமாய் சிறகில் சஞ்சமானே, கனிவான எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமோதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாளில் வாழ்வதாலே. சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த நேரத்துல நம்முடைய மத்திய அரசுக்காகவும் நம்முடைய மாநில அரசுகளுக்காகவும் எல்லா அரசு துறைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இரவலுக்காய் நாங்கள் நகரும் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த ஜெப குறிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அமைதியாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு எங்களுடைய தேச தலைவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, வைஸ் பிரசிடென்ட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் இருக்கின்ற எல்லா வித கர்த்தாவே மினிஸ்டர்ஸ்காய் கர்த்தாவாண்டவரே, பிரைம் மினிஸ்டர் கர்த்தாவாண்டவரே, மற்றும் இருக்கக்கூடிய எல்லா வித சீஃப் மினிஸ்டர்ஸ்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. எந்தெந்த ஸ்டேட்களில் இருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எந்த ஸ்டேட்லும் கர்த்தாவாண்டவரே எந்த விதத்திலும் பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இல்லாதபடி
அவர்கள் தங்களுடைய வேலைகளில் சரியான முறையில் செய்யத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர் செயல்படுத்தி இந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் சொந்த எண்ணத்திலோ சுய புத்தியிலோ காரியங்களை செயல்படுத்தாதபடி கர்த்தாவே எது தேவை எது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நினைத்து கர்த்தாவே அந்த காரியங்களை அவர் செயல்படுத்த நீங்க அவங்களோடு பேசுங்க. நீங்களுக்கு ஞானத்தை தாங்க தகப்பன. ஆண்டவரே, அதிகாரிகளுக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவாண்டவரே, எல்லா எம்எல்ஏஸ்காய் நாங்கள் எம்பிஸ்காய் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எல்லா IAS IPS மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏற்ற ஞானத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள கர்த்தாவே பொறுப்புகளுக்கு ஏற்கத்தக்கதாய் அவர்கள் தங்களுடைய காரியங்களை செயல்படுத்த ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, சுயத்தின் மேல் நம்பி இல்லாதபடி கர்த்தாவே தங்களுடைய சுய லாபத்துக்காக எதுவும் செய்யாதபடி ராஜா. ஆண்டவரே, உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே ஆண்டவரை செயல்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரை, நீர் அவருக்கு போதுமானவராய் இருங்க தாப்பனே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட தேவையற்ற தீய எண்ணங்கள் வந்தாலும் கர்த்தாவே நீங்க எல்லாவற்றையும் மாற்ற வல்லவங்க கர்த்தாவே. நீங்க ஏற்ற மக்களுக்கு ஏற்ற நல்ல காரியங்களை செயல்படுத்த அவர்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கூட எல்லாவித கர்த்தாவும் ஆண்டவரே அப்பா ஹையர் அபிஷியல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் சரியான முறையில் கர்த்தாவே தங்களுடைய வேலைகளை செய்யவும் கர்த்தாவே மக்களிடம் எப்படியாய் பேச வேண்டும், எப்படியாய் காரியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கர்த்தாவே ஆண்டவரே தேசத்துல ஆளுகிற காரியங்களும் கர்த்தாவே ஆண்டவரே அலைந்து கர்த்தாவே தலைவிரித்திருக்கின்ற இந்த லஞ்ச காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. இப்பொழுது கூட கர்த்தாவே ஆண்டவரே விசேஷமாய் கர்த்தாவே இந்த MBBS ஸ்பீச்சுக்காய் கர்த்தாவே ஆண்டவரே டாக்டர் காரியங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. மக்களுக்கு கர்த்தாவே ஏற்ற காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் வீசியதாக தேவையற்ற லஞ்சங்களை வாங்கி கர்த்தாவே ஆண்டவரே மக்களை கர்த்தாவே கஷ்டத்துக்கு உள்ளாக்காதபடி கர்த்தாவே ஆண்டவரே நேர்மையும் உண்மையுமாய் உத்தமமாய் கர்த்தாவே செயல்பட நீங்கள் உதவி செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கின்ற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேசத்தை தலைவிரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த லஞ்சம் போன்ற ஊழல் போன்ற காரியங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ சந்திங்க ராஜா. ஆண்டவரே, மனசாட்சியோடு நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. அவர்கள் செய்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விளங்க வைங்க ராஜா. அவர்கள் செய்கின்ற பாவ காரியங்களை கர்த்தர் உணர்த்தி ராஜா. இப்படிப்பட்ட காரியங்களை விடுதலையாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மக்களோடு கர்த்தாவே ஆண்டவரே அவளுக்கு ஏற்ற நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்ல நல்ல எண்ணங்களை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தோத்தரிக்கிறோம் ஐயா. தோற்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாய் செய்யப்படுகிற எல்லாவித காரியங்களையும் கர்த்தாவே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அதில் நடக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளையும் கர்த்தாவே போராட்டங்களையும் கர்த்தாவே நீங்க மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே தனக்கென்று ஒரு குடும்பம் உண்டு. தன்னுடைய குடும்பத்தை போல கர்த்தாவே தன்னுடைய குடும்பத்துக்கு எந்தமான பாவ காரியங்கள் சம்பாதித்து விடாதபடி கர்த்தரோடு பேசி ராஜா மக்களுக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதிக்கிறோம் ராஜா. தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் கர்த்தாவே இந்த லாக்டவுன் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரே அதிகமா கர்த்தாவே ஆண்டவரே எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்திருக்கிறது ராஜா. அநேக கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அநேக மக்கள் வேலையிலிருந்து கர்த்தாவே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நிலைநிறுத்த முடியாதபடி கர்த்தாவே அதிகமாய் அலைந்து கொண்டு எப்படியாயிலும் கர்த்தாவே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி பல வழிகளில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. அதில் கர்த்தாவே இறங்கி ராஜா இந்த லாக்டவுன் காலேஜினால் ஏற்பட்ட இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்தை கர்த்தர் சரி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. கம்பெனிஸ் சரியான செயல்பட கர்த்தர் கிருபை செய்வதாக ஏற்ற வேலைக்கேற்ற ஆட்களை கொண்டு வந்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அதுக்கேற்ற பயன்பாடு பால்வாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. கர்த்தர் தாமே ஆண்டவரே நீங்க முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சா எல்லாவற்றையும் நீங்க சரி செய்ய முடியும் ராஜா. நீ உலகத்தை முழுவதும் வார்த்தையினால் உண்டாக்கினீரையா. ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லி எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் ராஜா. ஆண்டவரே, அதுக்கு எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தடையா இருக்குமாடா, எங்களுடைய ஜெப பிரிவுகளுக்கு தடையா இருக்குமாடா, ஒரு இசை கூட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. எங்களுடைய தேசத்தை நீ நினைவு கூர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய எல்லா அதிகாரிகளும் கர்த்தாவே எல்லா காரியங்களும் நீங்க பொறுப்பேற்று கர்த்தாவே ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பேசும்போது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் பொல்லாத வழியை விட்டு விலக்கி ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி அவர்களை வளைந்து வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அப்படியாக அடுத்தது நம்ம திருச்சபை மற்றும் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தை நமக்கு ஏர்ன்ஸ்ட் தாத்தா குடும்பத்தினர் நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் கூறுகிறேன். செல்வி ஜான்சன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நேரத்திலும் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அட்மின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு ஆண்டவரே இது ஆண்டவரே சத்தியமும் போதிக்கவும் அவர்கள் சந்திக்கப்படவும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படவும் இருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தாவே ஆண்டவரே போதிக்கும் போதகமார்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு அவர்கள் செபிக்கும் கர்த்தாவே வழி நடத்த வேண்டும், உண்மையும் முத்தவுமாக அவர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலும் செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு முன்னும் முத்தவரே இதே போல கர்த்தாவே அந்த குடும்பத்தாரை நீ பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் பிற மதத்தினர் மதவாதிகள் வரும் அச்சுறுத்தலில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தாவே இப்பொழுது என்னென்ன ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிகிறோம் சுவாமி. எங்களுக்கு எந்தவித தொல்லைகளும் இல்லாமல் அச்சுறுத்தல்கள் பயமுறுத்தல்கள் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே நல்லபடியாக எந்தவித பயங்களும் இல்லாமல் ஆண்டவரே நல்லபடியாக அந்த பிரமத ஜாதிகள் பேசும் வார்த்தைகள் எதுவும் கேட்காமல் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் தொழுவோம், உம்மை நோக்கி ஆராதிக்கவும், அதிலிருந்து நாங்கள் பயந்து வெளிவராமல் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் வழிபட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். இது ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிஸ்டர் நீங்க பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறிந்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீ இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீ இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உம்மை விட்டால் யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் சபைகளுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானத்தை நீர் உண்டு பண்ண போறதற்காகவும், எங்கள் விசுவாசிகள் மத்தியில நீர் ஒரு பெரிய பக்தி விருத்தியை நீர் உண்டு பண்ண போறதற்காகவும், சபைகளுக்குள்ளாக எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த ஜெப குறிப்பு, கொள்ளை நோயின் பாதிப்புக்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தை நமக்கு ஞானம் அப்பாயி குடும்பத்தினர் வழி நடத்துவாங்க. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, எந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஆமென்.
ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம் கத்தாவே. நேசிக்கிற அன்பின் தப்புனே கத்தாவே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிப்பீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே நீ அசைவாடு கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, இந்த ஆன்லைன் பிரேயர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பேர் பேர ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வருடம் கத்தாவே, ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்ஸையும் கத்தாவே ஆண்டவரே உமது சமூகத்துல வைக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்ஸ்லும் கத்தாவே ஜெபம் பண்ணும் போது கத்தாவே உமது கத்தாவே அக்கினி கத்தாவே இறங்கி கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே ஏற்படுகிற எல்லா விதமான கத்தாவே அந்தகார சக்திகளையும் நசரனாக இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்கி கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. இந்த கொள்ளை நோய் நாள் கத்தாவே ஆண்டவரே, கொரோனா நாள்ல கத்தாவே எத்தனையோ கத்தாவே மக்கள் கத்தாவே அழிந்து கொத்தாக அழிந்து போகிறார்கள் கத்தாவே. ஆண்டவரே இந்த வேலையில கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே உமது ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி கத்தாவே தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடல் முழுவதும் கத்தாவே உமது ரத்தத்தால் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிபூர்ண பலத்தை கத்தாவே அவங்களுக்கு கொடுத்து கத்தாவே ஆண்டவரே உம்மை அதிகமாய் பற்றி கொள்ற மகனாகவும் கத்தாவே பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கத்தாவே அப்படியாய் தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, அதனால் கத்தாவே அரசாங்கத்தில் கத்தாவே ஆண்டவரே அவர்களுடைய கத்தாவே குடும்பத்தில் உள்ள கத்தாவே எல்லா தேவைகளையும் சந்திக்க கத்தாவே ஆண்டவரே கத்தாவே அவர்களுக்கு கத்தாவே நீர் கத்தாவே இந்த ராத்திரி வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து சரி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எவ்வளோ கத்தாவே கஷ்டப்படுகிற குடும்பங்களை கத்தாவே இந்த கொரோனா நாள் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே செலவழிக்க முடியாமல் கத்தாவே இறந்து கொண்டிருக்கிறாள் கத்தாவே. அவர்களுக்கு கத்தாவே நீ உற்ற துணையா இருந்து கத்தாவே அவர்களுடைய தேவைகளா சந்தியும் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே கத்தாவே ஆண்டவரே ஒரு புதிய கத்தாவே ஆண்டவரே கத்தாவே சுகமாக்கும் வல்லமையை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எழுப்பிவிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கத்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே நோயினால் கத்தாவே அழுகிற ஒவ்வொரு பேர்களையும் கத்தாவே நீ ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீர் அப்படி கத்தாவே குணப்படுத்த போறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தாவே. நீரே காத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. இந்த வசனத்தின் படி ஆண்டவரே இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் மீட்டெடுத்து சமாதானத்தை ஊற்ற போற தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த ஜெப குறிப்பு குழந்தைகள் வாலிபர்கள் முதியவர்களுக்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெப குறிப்பை நம்ம கிரேஸ் சின்னம்மாள் அப்பாய் குடும்பத்தினர் நமக்காக வழி நடத்துவாங்க. என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே ஏற்றுக் கொள்வார். என்னை அவனிடத்தில் வைத்து காத்திடுவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்திடுவார். என்னை அவனிடத்தில் வைத்து காத்திடுவார்.
என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவனாருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்களிடறி விழுந்தார். தேவனாருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்களிடறி விழுந்தார். என் தேவனே வெளிச்சம், என்னை ராட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன். உங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தூய தேவாவியானவரே, உங்களுடைய சமூகத்திலே கர்த்தங்களே வந்து ஜெபிக்கிறோம் என்றால் அந்த வேண்டுதல் கேட்கப்படத்தக்கதாக, அதற்கு பதிலளிக்கத்தக்கதாக, அது வெற்றியாய் நாங்கள் காணத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எத்தனையோ காரியங்களை நாங்கள் வேண்டி நாங்கள் அவைகளை நன்மையாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. இன்னுமாக சொல்ல போனால் ஆதி காலத்திலே செய்த அதிசயங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய தேவன் தருணத்தை தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாங்கள் சமூகத்துக்காக வருகிறோம். சமூகத்திலே வாழ்கின்ற குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியோர்கள், விதவைகள், திருநங்கைகள், இவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேண்ட வந்திருக்கிறோம் ராஜா. முதலாவது ஆண்டவரே, மக்கள் உண்மையான அன்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை போல் நேசி, பிறனையும் நேசி என்ற கற்பனையை கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அந்த தயாள குணம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, அநாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆண்டவரே, இன்னுமாக சிறு குழந்தைகள் வேலைகள் செல்வதையும் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீர். அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றப்பட முடியாதபடி தடையாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய மக்களுடைய மனதிலே அந்த இரக்கமும் கிருபையும் மக்களின் மேல் காணப்பட்டு
அவர்களுக்காக நாங்கள் உதவக்கூடியவர்களாகவும் அவர்களை துன்பமான சூழ்நிலையிலிருந்து மீட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற நேரத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசியல் தலைவர்கள் இதிலே நாட்டம் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து கொடுமைகள் நடக்கின்ற இடத்திலே அவர்கள் தலையிட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும் சுவாமி. அந்த நல்ல எண்ணத்தை அவர்கள் உள்ளத்திலே தாரும் சுவாமி. ஆண்டவரே தேவரீர் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறி அவர்கள் ரொம்பவும் ஆண்டவரே வாழ்க்கையிலே முன்னேற்றப்பட முடியாதபடி வேதனைப்படுகிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு ஆதரவு இல்லாதபடி போகிறது. அதற்கு பெற்றோர்களும் காரணம். குழந்தை சம்பாதிக்கிறதே என்று அவர்கள் அனாதையாய் அவர்கள் அப்படி செய்து விடுகிறார்கள். வாலிபரையும் ஆண்டவரே இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான், வசனத்தினால் படித்தானே காத்து கொள்ளுவான் என்றதை அவர்கள் பார்க்க காண வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொருவரும் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை அந்த அன்புக்கு கட்டளைப்பட வேண்டும். யாராய் இருந்தாலும் அவர்களை தன்னை போல நேசித்து மன்னிப்பு செய்து ஆண்டவரே அவர்களும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவதற்கு வேண்டிய வழிகளை காண்பிக்க வேண்டும். இதற்கு அரசாங்கமும் ஒத்துழைக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தீமை பாலியல் கொடுமை ஏற்படுகிறது என்றால் ஆண்டவரே அதை மாற்றி ஆண்டவரே அந்த ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஆபத்து வராதபடி பாதுகாத்து அந்த பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் சுவாமி. நல்ல எண்ணத்தை தாரும், பரிசுத்தமான எண்ணத்தை தாரும். தன்னுடைய குடும்பத்திலே இப்படி தவறு நடக்கிறதா, நடந்தால் எப்படி நாம் பாடுபடுவோம், மனவேதனைப்படுவோம் என்று எண்ணி பார்த்து நாம் அங்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, இதற்கு இயேசு ராஜாவின் அன்பு எங்களை அனைவரும் தொட வேண்டும் சுவாமி. இயேசு ராஜாவின் அன்பு, அவரால் மீட்கப்பட்ட நாங்கள் என்றும் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே தேவரே உடைய மகா பெரிய உன்னத தயவினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்தியர்களும் கர்த்தாவே, போதுமான இந்த மனசாட்சியை கொடுத்து போதுமான இருதய சுத்திகரிப்பை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தவறு செய்வோர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நல் மனசாட்சியை தாரும்.
ஆண்டவரே நேர் புத்தியின் தாரும் சுவாமி. வஞ்சனை, கொடூரம், கொள்ளை, அன்பற்ற தன்மை, கொலை, ஆண்டவரே கர்த்தாவே கற்பழிப்பு, வஞ்சம் தீர்த்தல், இவைகள் போன்ற காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே மனித வாழ்க்கையை, சமாதான வாழ்க்கையை, ஆண்டவரே சத்ரு எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். கர்த்தாவே எங்கள் சமூகம் ஆண்டவரே எப்பொழுதுமே கர்த்தாவே நன்மையான காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே செய்யத்தக்கதாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. எங்களுக்கு அந்த மனசாட்சியை தரும் சுவாமி. ஆண்டவரே இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவை அழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு துணை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலே எங்களை தாழ்த்தி இயேசுவின் மூலமாக தேவனே நோக்கி வேண்டுகிறோம். கர்த்தாவே கிருபை செய்யும். கர்த்தாவே இந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தீவிரவாதிகளுக்கும் ஆண்டவரே சாரும். ஆண்டவரே முதியோர் சில இடங்களிலே வேதனைப்படக்கூடிய அளவில் பிள்ளைகளே இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நாமும் ஆண்டவரே நாங்களும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று வேதத்திலே சொன்ன பிரகாரம் ஆண்டவரை அவர்கள் வளர்க்க தெரிவித்தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இவர்களை வேண்டிக் கொடுக்கிறோம். ஆமென். ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வசனத்தின்படி தேவனே ஸ்தோத்திரமப்பா. குழந்தைகள், வாலிபர்கள் மற்றும் முதிர் வயது உள்ளவர்கள் அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் தாங்கி ஏந்தி தப்புவிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடுத்த ஜெப குறிப்பு உலக பேரிடர் மற்றும் சமாதானத்திற்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தை நம்ம லிடியா அப்பாய் குடும்பத்தினர் வழி நடத்துவாங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையை, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம்.
பயப்படாதே வலகரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை, என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜபம். சாமி, இதோ உடைய பாதத்தண்டையில் வருகிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உலக பேரிடருக்காக வருகிற கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தாவே 8 மாதங்களாக எவ்வளவு துயரப்படுகிறோம் என்பதை நீர் அறிந்தவர் கர்த்தாவே. நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீ அறிந்தவர் கர்த்தாவே. மழை, வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி, மக்கள் பாதுகாக்கப்பட மற்றும் இப்போது இருக்க COVID-19 எங்களுக்கு முழு விடுதலை தாரும் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வேலையின் சமாதானத்துக்காக வருகிற கர்த்தாவே, ஜாதி, மதம், இனம் பாகுபாடு இல்லாமல் மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, தீவிரவாதிகள் மனம் திருந்தி சமாதானத்தை நாட நீர் நிச்சயமாக நீர் கிருபை செய்வது என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர்கள் மனதை நீர் மாற்ற உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நீ இறங்கும் கர்த்தாவே. இந்த வேலையை கர்த்தாவே ஒவ்வொருவருக்காக வருகிற கர்த்தாவே. எகிப்தின் பிடியில் இருந்த மக்களை மோசே மீதும் மீட்டு நீர் 10 வாதைகளை தந்து கானான் தேசத்தை காண செய்தீர். அதே அந்த 10 வாதைகள் போதுதான் இப்போ இருக்கிற COVID-19 கூட்டினா 1 + 9 10. இந்த வாதிலிருந்து எங்களுக்கு அந்த பிடியை நீக்கி போடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இந்திய நாட்டை கர்த்தாவே நல்ல கர்த்தாவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனதை உடையவர் ஆளுத்தக்கதாக கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்க நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கோம் இந்த பாதத்தண்டையில் கர்த்தாவே. ஒற்றுமை எங்கே 2-3 பேர் ஒற்றுமையாக என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களோடு நீர் இருக்கிறீர், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்று விசுவாசத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சடுகையான தீபம் வரும்போது அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்ற வசனத்தின் வட்டிய ஆண்டவரே, எங்களையும் எங்கள் தேசத்து மக்களும் இந்த உலக மக்களையும் ஆண்டவரே எல்லாவித பாதுகாப்புக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போற தயவுக்காக அடுத்த ஜெப குறிப்பு குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தை நம்ம ஜெசி அப்பாய் குடும்பத்தினர் வழி நடத்துவாங்க. எங்கள் நெஞ்சில் மோசம் செய்தேன், அருள் பூர்த்தியாகுமே. மாதையோட இயேசுநாதா, அன்பு மாயமானவரே, அந்த உள்ளத்திலிராகி ஓம் ரட்சிப்போம் சந்திப்பீர். உமது நல்லோவி தோறும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். ஓம் மேல் சார நீரேவாரும் சொத்த அன்பின்
எல்லாம் நீக்கி அடியோரை காட்சியோ விசுவாசத்தாய் துவக்கி முடிப்பவராயினோ வல்லநாதா எங்கள் பேரி மீட்பினான்பாய் ஓற்றுமே வீராய் வாய்வோம் மாலயத்தி வந்து என்றும் தாங்குமே வானோர் போல நாங்கள் ஓமாய் சேவிப்போம் ஓய்வில்லாமல் ஓவாதான்பாய் போரிப்பாய் கொண்டாடுவோம். இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவசகாயின் தாத்தா குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஸ்லாக்கியத்தையும் வாய்ப்பையும் நீர் எனக்கு உண்டாக்கி தந்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவசகாயின் தாத்தா குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீர் எங்கள் குடும்பத்திற்கு தேவனாய் இருக்கிறீரப்பா. மீட்பராய் இருந்து எங்களை என்றும் ஆண்டு நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை புறஜாதியார் முன்பாக ஆண்டவரே மகிமையான சாட்சியாக வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்கள் குடும்பம் சந்ததி குறித்து ஆண்டவரே உமது தெய்வீக திட்டங்கள் முழுவதையும் நீர் நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது ஆளுகைக்குள்ளாக வைத்து ஆண்டவரே எங்களை சத்தியத்திலே நீர் நடத்த போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரே எங்கள் பொல்லாத வழியை விட்டு விலகி ஆண்டவரே உங்களை முழு இருதயத்தோடு தேட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, என் முழு குடும்பமும் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் தொழில்களிலும் வியாபாரங்களிலும் நிறைவான ஆசீர்வாதம் தந்து வழிநடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. திருமணம், புத்திர பாக்கியம், பிள்ளைகள், கல்வி, வேலை உயர்வு, தீர்காயுசு போன்ற சகல ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் குடும்பத்தை நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, எங்கள் குடும்பங்களை நடத்த தேவையான ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு ஊற்றும் அப்பா. எங்கள் குடும்பத்தின் மேல் உமது கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஆராதனை, ஜெபம், துதியால் எங்கள் வீடு எப்பொழுதும் நிரம்பி இருக்க நீர் தயவு செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. சத்துருவின் ஆலோசனைக்குள்ளாகவும் சதி திட்டத்துக்குள்ளாகவும் எங்கள் குடும்பம் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் நீர் இரத்த கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வியாதி, வீண் மருத்துவ செலவு, பொருள் சேதம் போன்ற நஷ்டங்களுக்கு எங்க குடும்பங்களுக்கு வராதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நாங்கள் கனம் பண்ணும் ஆண்டவரே. பெரியோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை நீர் எங்களுக்கு கொடுக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற எல்லா ஆண்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த போவதற்காகவும் வேலை ஸ்தலத்திலே உம்முடைய கிருபை அவர்களை கூட இருந்து நீர் நடத்த போவதற்காகவும் ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளையும் அவர்கள் சம்பாதிக்கும் சம்பாதியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நன்றி அப்பா. அப்படியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப காரியங்களை பார்க்கும் பொழுதும் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் பிள்ளைகளை வளர்ப்பிலும் ஆண்டவரே அவர்கள் ஞானமுள்ள ஸ்ரீயாய் இருந்து தன் குடும்பங்களை கட்ட தேவையான ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்க சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் முற்றிலும் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கொட்டைகளாக அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ற ஒவ்வொரு குழந்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாத படிக்க ஆண்டவரே தன் தாய் தகப்பற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாகவும் அவர்களை வழிநடத்த போற தயவுக்காகவும் வாலிபர்கள் தங்கள் வழிகளை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக அவர்கள் வழிநடத்த போற தயவுக்காகவும் கொடான
கொடி நன்றி ஆண்டவரே. அப்படியாக எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமா இருந்து வழிநடத்த போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு போற தயவுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. தங்கள் முதிர் வயதில் அவர்கள் தனிமையா இராதபடிக்கு ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களுக்கு தலைவர்களாய் இருந்தாண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறவர்களாகவும் கர்த்தரின் பாதையில் வழிநடத்துகிறவர்களாகவும் இருக்க நீங்க கிருபை செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே, தேவசகாயின் தாத்தா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம க்ளோசிங் பிரேயர் ரெவரண்ட் மனோகரன் அங்கிள் நடத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே நம்முடைய 2 பேர், ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கின்றது. வருகின்ற 26ஆம் தேதி அன்று ஜூலி, டாக்டர் ஜூலியுடைய மகள் ஷெரில் பியூலா 26ஆம் தேதி அன்று பிறந்த நாளும், அதே மாதிரி 25ஆம் தேதி அன்று ஜேக்கப் மாமாவுடைய குடும்பத்தினர் கேரலின் ஞானசெல்விக்கும் ஜான்சனுக்கும் திருமண நாள் 25ஆம் தேதி என்று. ஆகவே இந்த இருவருக்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய மற்ற காரியங்களுக்காக முடிவு செய்வோம். முதலாவதாக பிறந்த நாளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த குடும்ப ஐக்கியத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த குடும்ப ஐக்கியத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும், ஒருவரை ஒருவர் பார்க்கவும், உங்களுடைய எங்கள் வேண்டுதல்களை நாங்கள் ஏறெடுக்கவும், பல்வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தினாலே இந்த நாளை நாங்கள் ஜெப வேளையாக கடித்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே இந்த வரப்போகின்ற வாரத்திலே 25ஆம் தேதி அன்று 26ஆம் தேதி அன்று ஷெரில் பியூலாவுக்கு கொடுக்க போகின்ற பிறந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அருமையான பிள்ளையை நீர் ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர். நீர் தாமே தாயின் கர்ப்பத்திலிருந்து பாதுகாத்தீர். கொடுக்க போகின்ற புது ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக, உம்முடைய வழி நடத்துதல் நிறைந்த ஆண்டாக, உம்முடைய ஒத்தாசை நிறைந்த ஆண்டாக, உம்முடைய கிருபைகள் நிறைந்த ஆண்டாக, பிள்ளை பெற்றோருக்கு உகந்த பிள்ளையாக ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கவும், படிக்கின்ற பொழுதும் ஞானத்தை நீர் தந்தருளி காத்தருள வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சி கொண்டாடுகின்றோம். சுகத்தை பலத்தை கொடுத்தருளும், ஞானத்தை கொடுத்தருளும். அதே வண்ணமாக வருகின்ற 25ஆம் தேதி என்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற செல்விக்காகவும் ஜான்சனுக்காகவும் இடத்திலே வருகின்றோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நீர் இணைத்தீர். உம்முடைய ஆசீர்வாதம், உமது வழி நடத்துதல், உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் கொடுத்த குடும்பத்திற்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி. நீதாமே இந்த இருவரையும் இணைத்த ஆண்டவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இணைத்த ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இதுகாது கொடுத்து வருகின்றமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையையும் காண்பாய் என்பதே வாக்கு தத்தம். இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நிலைநிறுத்து ஆண்டவரே, குடும்பத்திலே சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை தந்து காத்தருள வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகின்றோம். ஆண்டவர் தாமே கைகளின் பிரயாசங்களை வாய்க்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகின்றார்கள். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, என்னை கொடுத்த இந்த ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. கடந்த பல மாதங்களாக ஆண்டவரே நாங்கள் இவ்வாறாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடத்தக்கதாகவும் ஆண்டவரே விசேஷமாக தேசத்திற்காகவும் ஆண்டவரே தேசத்தின் தேவைகளுக்காகவும் தேசத்திலே இருக்கின்ற குறைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் மன்னிப்பை கோரி ஆண்டவரை நாங்கள் ஒருமித்தவர்களாக ஜெபித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக மாற்றி தந்தமைக்காக இந்த நேரத்திலும் கூட வர தடைப்பட்டு ஆண்டவரை இன்றைய பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீதாவே எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு உடைய ஆசீர்வதிக்கின்ற கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தினரையும், பிள்ளைகளையும், பெரியவர்களையும், பிள்ளைகளையும் ஆண்டவரை பணி செய்கின்றவர்களையும், ஆண்டவரை வீட்டிலே இருக்கின்றவர்களையும், ஆண்டவரை குழந்தைகளையும்
படிக்கின்ற பிள்ளைகளையும் நீதாமே ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று உங்களை கெஞ்சுகிறார்கள். இந்த விவசாய தாத்தா குடும்பத்தினர் பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் பல்வேறு நாடுகளிலும் இருந்தாலும் கூட ஆண்டவரே எல்லோரையும் உமது ஆசீர்வதிக்கின்ற கரத்தினாலே நீர் தொட்டு இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று உங்களை கேட்கிறோம். இந்த இரவிலே எங்களோடு நீர் தங்கியிருந்தாலும் சுவாமி, எங்களுக்கு நீர் உமது ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரை நல்ல நித்திரையை தந்து காலமையை துதிக்கும் துதியோடு நாங்கள் எழுந்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்து உடைய சித்தமான நாளிலே நாங்கள் மீண்டுமாக ஒன்றாக இணைந்து உம்மை தோத்தரிக்க உம்மை துதிக்க எங்கள் பணிகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா இடங்களிலும் எங்கள் இல்லங்களிலே உம்முடைய பரிசுத்த தூதரை காவலாக தந்து உமது இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து எங்களை காத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னித்து விடுகிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை மன்னித்து விடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாது, ஆனாலோ தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அதேனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த தேவாவியின் ஐக்கியமும் பக்கத்துணையும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க கடவுது. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எல்லாருக்கும் தோத்திரம். God bless you. God bless everyone. God bless everyone. Thank you.